பகையை பார்த்து பயப்படாதீங்க. சாத்தான் கொண்டு வருகிற வியாதிய, சாபத்தை, பிரச்சனைகள், மந்திரவாதங்கள், இவைகளை பார்த்து சபை பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை இன்றைக்கும் சில பிரச்சனையோடு தவித்துக் கொண்டு இருக்கிறீர்களா? நிறைய போராட்டங்களோடு, நிறைய மந்திரவாதத்தின் பிடிகளோடு, நிறைய பிரச்சனைகளோடு, சில அவிசுவாச குறைவினால் வந்த சில குறைவுகளோடு, தேவைகளோடு, பிரச்சனைகளோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், சிலுவையினால் நான் அவைகளை கொன்று போடுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உங்கள் வியாதி சிலுவையினால் கொல்லப்பட்டது. உங்கள் தரித்திரம் சிலுவையினால் கொல்லப்பட்டது. உங்கள் சாபம் சிலுவையினால் கொல்லப்பட்டது. உங்களுடைய பிரச்சனைகள் அத்தனையும் சிலுவையினால் கொல்லப்பட்டது. அவைகள் இனி கண்டினியூ ஆகாது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். எபேசியர் 2வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு தரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, பகையை சிலுவையினால் கொன்று. எனக்கு விரோதமாய், என் குடும்பங்களுக்கு விரோதமாய் சத்துரு கட்டி வைத்திருந்த, பாரம்பரியமாய் வருட கணக்காய் என்னையும் என் குடும்பங்களையும் பின்தொடர்ந்து வந்த எல்லா பகையை நான் சிலுவையிலே கொன்று போட்டேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற யாராயிருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ரேமா வார்த்தை உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும், உங்களுடைய பகைகள் அனைத்தையும், அல்லது மந்திரவாதத்தின் மூலமாய், பில்லி சூனியத்தின் மூலமாய், அசுத்த வல்லமைகளின் மூலமாய், அசுத்த ஆவிகளின் மூலமாய், அவன் மூலம் வந்த எல்லா பகையும் சிலுவையிலே கொல்லப்பட்டது என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இன்றைக்கும் சோத்திரம், அநேகருக்கு பயம், பகை என்னை துரத்திக்கிட்டே வருதே, சத்துருடைய கிரியை என்னை துரத்திக் கொண்டே வருகிறது. இந்த வார்த்தை சோத்திரம், ஏதேன் தோட்டத்திற்கு வெளியே சர்ப்பத்திற்கு ஆண்டவர் சபிக்கும்படியாய் சொன்ன தீர்க்க தரிசனமான வார்த்தை. உன் வித்திற்கும் ஸ்திரியின் வித்திற்கும் பகையை உண்டு பண்ணுவேன், நீ அவன் குதிங்காலை நசுக்குவாய், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொன்னார். ஏதேன் தோட்டத்தின் வெளியே ஆண்டவர் சொன்னார், ஸ்திரியின் வித்துக்கும் உனக்கும் பகையை உண்டு பண்ணுவேன். இந்த பகைதான் தொடர்ந்தேர்ச்சியாய் பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஒன்றன் பின் ஒன்றாய் வந்து ஆரம்பித்தது. ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் பொழுது சாத்தான் வல்சற்பமாயிருக்கிற வல்லமைகள் யோசித்தது, ஒருவேளை இதுதான் ஸ்திரியின் வித்தோ, இதுதான் என்னுடைய பகையாளியோ, இந்த ஸ்திரியின் வித்துதான் என் தலையை நசுக்குமோ என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகள் பிறக்கும் பொழுதும் அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துரு பல சதி திட்டங்களை செய்து அந்த பிள்ளைகளை சோத்திரம் வேதனைப்படுத்த ஆரம்பித்தார். ஆபேல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய சந்ததி. சத்துரு அறிந்தான், இதுதான் எனக்கு பகையாய் வர முடியுமோ. இப்படி தொடர்ந்து பார்ப்போம் அப்படின்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு தொடர்ந்தேர்ச்சியாய் ஒரு சில வாக்குத்தத்தத்தின் சந்ததி பெருகும் பொழுது, பிள்ளை பிறக்கிற நேரத்தில் எல்லாம் சாத்தானுக்கு நடுக்கம் வர ஆரம்பித்தது, சத்துருவின் கிரியைகளுக்கு பயம் வர ஆரம்பித்தது. ஒருவேளை ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனமான வார்த்தை நிறைவேறுமோ, அந்த பகை என்னுடைய வாழ்க்கையிலே, அந்த பகையின் மூலமாய் இந்த பிள்ளை என்னுடைய தலையை நசுக்கி விடுமோ என்று சாத்தான் பயந்து ஒரு பெரிய யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது. பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல தேவனால் யாரெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ அத்தனை பேரும் இந்த பகையை சந்தித்தார்கள். அவன் பகைத்து அநேகரை வேதனைப்படுத்த ஆரம்பித்தான். ஆனால் ஒரு பெரிய நற்செய்தி என்னவென்று சொன்னால், ஆரம்ப நாட்களில் பகையை உண்டாக்குவேன் என்று சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கு தொடர்வது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, சிலுவையிலே
அந்த பகையை ஆண்டவர் கொன்றுவிட்டார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்கள் இந்த வார்த்தையை நம்ப ஆரம்பியுங்கள். சுத்திரம். ஆரம்ப நாட்களில் என்னையும் என் குடும்பத்தையும் என் சந்ததியையும் தொடர்ந்து வந்த எல்லா பகையும் கொல்லப்பட்டு விட்டது. பிரைஸ் காட். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சொல்லுகிறேன், உங்கள் வியாதி சிலுவையினால் கொல்லப்பட்டது, உங்கள் தரித்திரம் சிலுவையினால் கொல்லப்பட்டது, உங்கள் சாபம் சிலுவையினால் கொல்லப்பட்டது, உங்களுடைய பிரச்சனைகள் அத்தனையும் சிலுவையினால் கொல்லப்பட்டது. அவைகள் இனி கண்டினியூ ஆகாது. அது இனி தொடர்ந்தேர்ச்சியாய் வருவது கிடையாது. ஆபேலுக்கு அப்புறம் சோத்திரம் தொடர்ந்தேர்ச்சியாய் வந்தது. ஆபேல், சேத்து, நோவாவின் பிள்ளைகள், அதற்கு பின்னே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, சோத்திரம் யோசேப்பு. தொடர்ந்து அந்த பகை வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த பகை 1 to 1 ஒரு பெரிய யுத்தம் நடந்து கொண்டே இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு அந்த பகையோ, அந்த சாபமோ, அந்த சத்துருவின் கிரியைகளோ என்னையும் என் குடும்பத்தையும் தொட முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த பகையை சிலுவையிலே ஆண்டவர் கொன்றுவிட்டார். எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, பிரச்சனைகள் இனி கண்டினியூ ஆகாது. சோத்திரம். போராட்டங்களோ, நீங்கள் அனுபவிக்கிற வியாதியோ, நீங்கள் அனுபவிக்கிற சோத்திரம் சாபங்களோ. இன்னைக்கு நிறைய பேருக்கு பயம், பாரம்பரிய சாபம் தொடர்ந்தே வருதே, பாரம்பரியமாய் வருகிற சாபம் என் பிள்ளைகளையும் நான் சொல்லுகிறேன், ஒன்று வராது, ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. யாரோ எங்களுக்கு மந்திரவாதம் செஞ்சு வச்சிட்டாங்களே, யாரோ எங்களுக்கு பிள்ளை, ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், பகை அனைத்தையும் சிலுவையிலே ஆண்டவர் கொன்றுவிட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது, வியாதி வரும் பொழுது இந்த வார்த்தையை தைரியமாய் பேசுங்க. இந்த பகை என்னையும் என் குடும்பத்தையும் ஒன்றும் செய்யாது. இந்த பகை என்னையும் என்னுடைய வாழ்க்கையும் அழித்து போட முடியாது. காரணம், சிலுவையிலே அந்த பகையை ஆண்டவர் கொன்றுவிட்டார். ஓ பிரைஸ் காட். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நான் சொல்லுகிறேன், உங்க பிரச்சனைகள் சிலுவையிலே கொல்லப்பட்டாயிற்று. நீங்கள் அனுபவிக்க வேண்டிய எல்லா வேதனைகளும் சிலுவையிலே கொல்லப்பட்டாயிற்று. ஒருவேளை இன்றைக்கும் சில பிரச்சனையோடு தவித்துக் கொண்டு இருக்கிறீர்களா? நிறைய போராட்டங்களோடு, நிறைய மந்திரவாதத்தின் பிடிகளோடு, நிறைய பிரச்சனைகளோடு, சில அவிசுவாச குறைவினால் வந்த சில சோத்திரம் குறைவுகளோடு, தேவைகளோடு, பிரச்சனைகளோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், சிலுவையினால் நான் அவைகளை கொன்று போடுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீங்கள் நம்ப ஆரம்பியுங்கள். என்னுடைய பகையெல்லாம், எனக்கும் சாத்தானுக்கும் வந்த பகையெல்லாம் ஆண்டவர் சிலுவையிலே கொன்றுவிட்டார். நீங்கள் நம்ப நம்ப அந்த சிலுவையின் வல்லமை உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் மீட்க போகிறது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நீங்கள் தான் ஸ்திரியின் வித்து, நீங்கள் தான் அவனை நசுக்க வேண்டியவர்கள். அவன் உங்களை நசுக்க முடியாது. அவனுடைய கிரியைகள் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களுடைய வாழ்க்கையும் நசுக்க முடியாது. அதற்கு மாறாக ஸ்திரியின் வித்தாயிருக்கிற நீங்கள் நசுக்குவீர்கள். பகையை பார்த்து பயப்படாதீங்க. சாத்தான் கொண்டு வருகிற வியாதிய, சாபத்தை, பிரச்சனைகள், மந்திரவாதங்கள், இவைகளை பார்த்து சபை பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே ஒரு வார்த்தையை சொல்ல ஆரம்பியுங்கள், பகை சிலுவையிலே கொல்லப்பட்டது. பிரைஸ் காட். இதை அறிக்கை செய்ய இன்னும் கொஞ்சம் இருக்கிற சில வல்லமைகளை எல்லாம் ஆண்டவர் சிலுவையிலே, அவைகளை சிலுவையினாலே அழித்து போட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். என்னோட கண்களை மூடி செபிக்க ஆரம்பிங்க. பிரைஸ் காட் இன் ஜீசஸ் நேம். பகையை சிலுவையில் கொன்ற கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில சோத்திரம் இன்னும் மீதம் கொஞ்சமாய் ஒட்டி கொண்டிருக்கிற அவிசுவாசத்தினால சோத்திரம் இருக்கிற சில வியாதிகள், சில மந்திரவாதங்கள், சில சத்துருவின் போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால, அந்த சிலுவையின் வல்லமையினால கொல்லப்படுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். அவைகள் அழிக்கப்படுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். எஸ் லார்ட். சிலுவையினாலே என் ஜனங்களை விடுவிப்பீராக. சிலுவையில் சம்பாதித்த வெற்றியினால என் ஜனங்கள் விடுதலையாவார்களாக. ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கும் செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். எல்லா பகையும், சத்துருவின் சகல காரியங்களும் சிலுவையிலே கொல்லப்பட்டது. நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீர்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.